ஆமென். நாம் நம்பி இருக்கிற தெய்வம் இன்னார் எனக்கு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நமக்கு தெரியும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மற்றும் ஒரு நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஆண்டவருடைய சமூகம் நம் நடுவில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. ஆமென். அவர் எப்பெல்லாம் அவருடைய நாமம் எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுகிறதோ, கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும், ஹல்லேலூயா, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ நெருக்கத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், போராட்டத்தில் வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சூழலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லா சூழல்களையும் தாண்டி வந்து நீங்கள் கர்த்தரை வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் ஒரு கூனியை குறித்து நம்ம பார்க்குறோம்ல, அந்த அம்மா குனிந்து தான் இருப்பாங்க. அந்த கூனியை குறித்து பார்க்கும் பொழுது, அவள் தன்னுடைய பலவீனத்தை கை காண்பித்து அவள் வீட்டுக்குள்ளே இருக்கல. ஓய்வு நாளின் போது அவள் கூனியா இருந்தாலும் அவள் தேவாலயத்துக்கு வருகிறாள். ஹல்லேலூயா. அங்கே வந்து ஒருவேளை அவள் இப்படி இருக்கிறதுனால ஜீசஸுடைய ஃபேஸ் அவளால் பார்க்க முடிஞ்சிச்சா நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நாளில் அவளை நிமிரச் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலைகுனிவை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். சமுதாயத்துக்கு முன்பாக எனக்கு தலைகுனிவு வந்துருச்சா, கர்த்தர் நீங்க ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழலையும் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அப்ப அவங்களை நிச்சயம் எல்லாருக்கும் முன்பாக அந்த வேத புத்தகம் சொல்கிற எல்லாருக்கும் முன்பாக அவளை அழைத்து மனிதர்கள் கண் பார்க்க அவரை நிமிர செய்த ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணி தொடர்ந்து பாஸ்டர் நம்மளை ஆராதனைக்குள்ள நடத்துவாங்க. ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம். நான் இன்னொரு சங்கீத பகுதியை தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த பகுதியை தான், அந்த வசனத்தை தான் காண்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த அதிகாரத்துக்கு நேராக கொண்டு போனார். அதனால அதை சொல்லியே அந்த வார்த்தையின் அஸ்திபாரத்தை கொண்டு நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோமா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17 ஜெனசிஸ், அதுல முதலாம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்த எந்த சூழல்ல சந்திச்சார் அப்படின்னா அது எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய வயது 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து அவர் தன்னை எப்படி, நேற்று நம்ம பாடணும்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணார், தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை இருக்கு, ஆல் சஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அவரால் எதையுமே செய்ய முடியும். ஆமென். நான் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். கர்ப்பமே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை உண்டாக்கி அதுல குழந்தைய வச்சு அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை பேரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது தன்னுடைய மகள் வந்து வியாதியா இருக்கும்படி அந்த 100க்கு அதிபதி வந்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அவனுக்கு தெரிந்த அளவு என்னன்னா, வியாதியா இருக்கிற மகளை தான் என்ன பண்ண முடியும், இவரால ஹீலிங் மட்டும்தான் பண்ண முடியும் தான் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, நினைச்சிருந்தாங்க. ஆனா அங்க நம்ம வாசிக்கும் பொழுது அவ இறந்துட்டான்ற செய்தி வந்த உடனே அவருடைய விசுவாசம் அப்படியே தளர்ந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஐ ஆம் நாட் ஜஸ்ட் a healer God. நான் சுகமாக்குகிற தெய்வன் மாத்திரம் இல்ல, மரித்தாலும் ஜீவனை வரவைக்க வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க லிமிட் பண்ண வேண்டாம் ஆண்டவரை.
நம்ம அப்பா அன்லிமிட்டெட் காட். அவருக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இப்படி இருந்தாதான் கர்த்தரால தூக்க முடியும், இப்படி இருந்தாதான் கர்த்தரால உயர்த்த முடியும், இது செஞ்சாதான் அது செஞ்சான்னு இல்லை. ஒன்றுமே இல்லா இடத்திலும் அல்லேலூயா வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை நமக்கு உண்டாக்குவார். அந்த அந்த ஸ்கேல பாருங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு த்ரோட் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. பட் ஸ்டில் அந்த வார்த்தை சொல்றபடி எந்த வழியும் இல்லைன்னா கூட கர்த்தரால் நமக்கு வழியை உண்டாக்க முடியும். வழியே இல்லாத இடத்திலும் கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்க வல்லமை உள்ளவர். உனக்கு 99 வயது ஆனாலும் ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 30 வயசு உள்ளவனுக்கு தான் அற்புதம் செய்வேன் நீ நினைக்கிறியா? என்ன சிஸ்டர், என் வாழ்க்கை எவ்வளவு வருஷம் ஆச்சு. நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு சில அற்புதத்துக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்த ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. 5 வருஷம் கடந்துருச்சுன்னா நிறைய பேருடைய விசுவாசம் என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல இப்படியே இருந்து பழகிரும், பரவாயில்ல இப்படியே இருந்துக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு ஆண்டவர் நம் நடுவிலே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட ஆயத்தமாய் வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்ரி இம்பாசிபிலிட்டிஸ், எங்கெல்லாம் நீங்க இம்பாசிபிள் இம்பாசிபிள், இது நடக்காது, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இது மாறாது, இந்த சூழல் திரும்பாது அப்படின்னு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடியாது ஆகாதுன்ற காரியத்துக்கு முன்பாகவும் நீங்க நிறுத்த வேண்டியது யாரை தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்களும் மெழுகு போல உருகும். உங்க பிரச்சனைகளை அவருடைய பிரசன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு உருகி ஓடிடும். ஹல்லேலூயா ஜீசஸ். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்படி ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்பதற்காக இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளாக ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவாராக. கர்த்தர் சொன்னபடியே செய்தருளினார். கர்த்தர் சொன்னபடியே செய்தருளினார். 21ஆம் அதிகாரத்துல வாசிச்சோன்னா அந்த வசனம் இருக்கு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே செய்தார். கர்த்தர் சாராளின் பேரில் கடாட்சமானார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அவர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போவாரோ, அவர் சொன்னதை செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா இயலாமைகளையும் கொண்டு வந்து, எவ்ரி இம்பாசிபிலிட்டிஸ், பைபிள்லாம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு, எவ்ரி இம்பாசிபிலிட்டிஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லை. மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள், உங்கள் சூழல் சொல்லியிருக்கேன், உங்க மனதே சொல்லியிருக்கோம், இல்லை மாற வாய்ப்பே இல்லை, எலும்ப வாய்ப்பே இல்லை, உயர வாய்ப்பே இல்லை, மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் எதெல்லாம் சொன்னதோ உங்கள் மனதிடத்துல சொல்லுங்க, இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள. வாய்களை திறந்து பேசுங்க, உங்க ஆத்மாவிடத்துல பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. சொல்லுங்க, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனப்பான்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல் ஷெடாய் எல் ஷெடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து உங்க சத்தம் உங்க காதுகள்ல விழுகிற மாதிரி கொஞ்சம் ரீதரலா ஷிகரலா துரே, நீங்க சர்வ வல்லமையுள்ளவர், நீங்க சர்வ வல்லமையுள்ளவர், நீர் எல் ஷெடாய், நீர் எல் ஷெடாய். எல்லாரும் சொல்லுங்க, எல் ஷெடாய் எல் ஷெடாய், சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின சர்வ வல்லமை உள்ளவரே, வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர், முடியாதவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கர்த்தராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? விசுவாசத்தில் தளர்ந்து போய் வந்த சகோதரியே சகோதரே, கர்த்தர் சொல்றாரு, என்னால செய்ய முடியாதா, என்னால தூக்க முடியாதா, என்னால நிறுத்த முடியாதா, என்னால மாற்ற முடியாதா? நான் சுகமாக்குகிற தெய்வம் மாத்திரமல்ல, உங்கள் பிரேத குழிகளை திறந்து, உங்கள் பிரேத குழிகளில் இருந்து உங்களை வெளிப்பட செய்து கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். மண் போட்டு மனிதர்கள் மூடினாலும் உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவே ஜீசஸ்
El Shaddai, El Shaddai, Sarva Valla Devane, El Shaddai. முடிந்தவர்கள் அப்படியே கைகளை உயர்த்தி we exalt you Lord, we magnify your name. El Shaddai, El Shaddai, Shadalagalada, El Shaddai, Sarva Valla Devane, El Shaddai, El Shaddai, Sarva Valla Devane, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஷனதகரலா ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். எல்ரோயி, ஷனதரா, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்ன குனிந்து தூக்கினீங்களே, குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினவரே, எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே எப்போதுமே என் ஜீவன் உமக்காகவே எரிந்து
ஆக்கினவரே, துணிந்து தூக்கினீரே. நன்றி உள்ள மனதோடு என்னை பெரியவனாக்கினவரே, துணிந்து தூக்கினீரே. ஓ ஜீசஸ், என்னை பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. கர்த்தரை உயர்த்த உயர்த்த மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னதை என்னுடைய கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். சில வியாதிகளுக்கு முடிவை கொண்டு வருகிறார். சில தரித்திரங்களுக்கு முடிவை கொண்டு வருகிறார். குடும்ப சூழல்களுக்கு முடிவை கொண்டு வருகிறார். இணையவே முடியாது, சேரவே முடியாது. ஓ ரிகலதரவல ஷிதெரலே, கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். காரியத்தை கை கூடி வர பண்ணுகிறார். அல்லே அல்லே ஷிகதரலதரா. மகிமை மகிமை அல்லேலூயா, ஓசன்னா. ஹீலிங் ஹீலிங், சுகமாக்குகிற தேவ வல்லமை வெளிப்படுது. சர்வ வல்லமை உள்ளவர் உங்கள் சரீர உறுப்புகளை சுகப்படுத்துகிறார். செயல் இழந்தவைகள் செயல் பெறுகிறது, செயல் பெறுகிறது. ஷரலகதரா ரிகரபலபதரலலலதரபலபஷிகதரோ ஓரிகலபபபபபஷிகரபா. எல்லா ஃப்ளக்சுவேஷன்ஸ் கர்த்தர் சீராக்குகிறார், சீராக்குகிறார். ஓ ரிகலலதரலதரா. சர்வ வல்லமை உள்ளவர் வெளிப்படுகிறார். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்ல, நீ சர்வ வல்லமையுள்ளவர். அற்புதங்கள் நடக்க துவங்கி இருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். பணிவிடை ஆவிகள் இறங்கி வருகிறார்கள். தூரத்திலே சிலருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இங்கு நாம் ஆராதிக்க ஆராதிக்க தூர இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்கு, தூர இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஓ ஷிதா கரபபபபதரபபா. வீகதரா. செங்கடல்கள் திறக்கிறது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது. வழி இல்லையோ, கர்த்தர் வழி திறக்கிறார். பாதை இல்லையோ,
பாதையை உண்டாக்குகிறார். சாத்தியம் இல்லையோ சாத்தியமாக்குகிறார். சர்வ வல்லவர் வெளிப்படுகிறார். அவரால் செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நாங்க நன்றி சொல்லுகிறோம். மகத்துவம் உள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர். ஆண்டவர், இந்த காலை வேளையில் உம்முடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்க நன்றின்னு சொல்லுகிறோம். நன்றி அப்பா, தேங்க்யூன்னு சொல்லுங்க பாப்போம். வாய்களை திறந்து நாங்க நன்றி சொல்லுகிறோம். உங்க சத்தம் எழும்பட்டும். தேங்க்யூ அப்பா, உங்க க்ளோரிக்காக, உங்க மகிமைக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். வாய் திறந்த ஆண்கள் பகுதியில் எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி நன்றி. எங்க குடும்பத்தை இதுவரை நீர் நடத்தினீரே, நன்றி. மனுஷர்கள் எல்லாம் எங்களை கைவிட்ட போது, நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை வெறுத்த போது, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை ஏமாற்றின போது, பரிசுத்த தேவன் எங்கள் பட்சத்திலேயே நின்று நடத்தினீரே, நன்றி சொல்கிறோம். சத்துருங்களை விழுங்க வகை பார்த்த பொழுது தேவன் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி சொல்கிறோம். நீ நல்லவர் ராஜா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய். சத்தத்தை வச்சு சொல்லுங்க, அப்பா அம்மா நேசிக்கிறோம். அப்பா உம்மை நேசிக்கிறோம், ஆர்வமுடன் நேசிக்கிறோம். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ் பாடணும், உம் நேரமும் உம் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ் பாடணும், என் நேரமும் உம் ஏக்கம்தானே. எல்லாம் நீதான் ஐயா, எல்லாம் நீதான், எல்லாம் நீதான் அப்பா, எல்லாம் நீதானே. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே மாறாதை. என் தேவனே மாறாதையா, சொல்லுங்க. என் தேவனே, என் இயேசு உம்மையே. வாய்களை திறந்து நேசிக்கிறோம்ப்பா. யார் யாரையும் நேசிச்சோம், ஆனா இன்னைக்கு உண்மையா நேசிக்கிறோம்.
என் உள்ளமும் என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. தேவனே ஆவியானவரே, என் தேவனே, இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமது ஞானிக்கின்றேன். படுக்கையிலோ நினைக்கின்றேன், ராஜாமது ஞானிக்கின்றேன். ஞானிக்கின்றேன். என் தேவனே, என் தேவனே. ஓரிதாராலா ஷிகேதாராலாதே. ஓ பரிசுத்தரே, என் தேவனே. மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர். ஓ அல்லேலூயா. போல தெய்வம் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள, ஓ உம்மை போல அரவணைக்க. சொல்லுங்க, நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா மராஷகே தாராலா ரேனே நேனே ஹேஷிகே தாராலா வாழிலே நீர் போதும் என் வாழ். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவர் மாத்திரம் போதும். ஆமென். வாழ்க்கையில அப்பா மாத்திரம் போதும். ஆமென். ஆண்டவர் நம்மை தம்முடைய வார்த்தையால் தேற்றுகிறவர். ஹalleluya. ஏன் நாம் தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிறோம்? சபை கூடுதலையும் விட்டுவிடக் கூடாதுன்னா இங்கதான் வார்த்தை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பாதகமான சூழ்நிலைகள்ல, குறை உள்ள சூழ்நிலைகள்ல, மரண படுக்கையில, வியாதிகள் நம்மை நெருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது. ஆமென். மனுஷன் நம்மை தேற்றதான் கூடும், ஆறுதல் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தூக்கி விட முடியும். ஹல்லேலூயா. உங்களால சொந்தமா உங்க பலத்தால் எழும்பி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் மனுஷர்களால் கைவிடப்பட்டதை போல நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்காக தம்முடைய பலன் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவரே உங்கள் கரங்களை பிடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க. இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது பார்த்து
உங்க சேரை விட்டு எழும்பி போய், முடிந்தவர்கள் வயதானவர்கள் பிரச்சனையில் அமர்ந்து கொள்ளலாம், எழும்பி நின்று நடந்து போய் பெண்கள் பெண்களிடத்தில் ஒரு 5 பேர்கிட்ட, ஆண்களிடத்தில் ஒரு 5 பேரை பார்த்து நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லைன்னு அறிக்கை செய்ய போகிறீர்கள். போய் சொல்லிட்டு வாங்க பாப்போம். கமான், சீக்கிரமா எழுவுங்க. Jesus. Hallelujah. Amen. சொல்லிட்டீங்களா? என்கிட்ட ஒருத்தருமே சொல்ல. Hallelujah. ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடுகிறவர் அல்லவே இல்லை. ஒரு நாளும் அவர் நம்மை வெட்கப்பட விடுகிறது இல்லை. அவர் நமக்கு ஜீவனை தந்த தேவன், நமக்காகவும் ஜீவனை தந்த தேவன். நாசியில சுவாசத்தை அப்படி ஊதின உடனே அவன் ஜீவன் மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு செயல்ல டபுள் ஆக்ஷனை பண்ணிட்டார். ஆமென். ஆமா, மகிமையான தேவன். என் கூட சேர்ந்து ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்ள போகுது. பழைய பாட்டு தான், மேபி உங்களுக்கு அது புதுசா இருக்கலாம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவரை உயர்த்தி விட்டு இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது நிமித்தமா நம்ம பேசி நல்ல ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, கமான். வெட்கப்பட்டு, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah, hallelujah, come on, hallelujah, 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 hallelujah. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்படுகிறதில்லை. கமான். வெட்கப்பட்டு போவதில்லை, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on, hallelujah. Oh, ridalalashe, hallelujah, hallelujah. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுங்க பாப்போம். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருந்து நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். ஹல்லேலூயா. Come on. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுங்க, வெட்கப்பட்டு போகிறதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை. உமக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம், உம்முடைய மகத்துவமான செயல்களுக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவ. ஹalleluya, come on, hallelujah, 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 hallelujah. நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், come on, நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். பட்ட பகலை போல் வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, பகலை போல், பகலை போல் வெளிச்சமாக்குவார். பட்ட பகலை போல் வெளிச்சமாக்குவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரேகே ஷேகே தாராலானா, hallelujah, come on, hallelujah. ரிதரே லேரே ஷேகே லா 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 லா, hallelujah. உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் நிந்தித்தாலும், சொல்லுங்க, என் தேவன், come on, என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தால், எனக்கு விரோதமா, எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, என் தேவன், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலோ, எனக்கு விரோதமா எழும்பினாலோ, என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து சொல்லுங்க, என்னோடு, என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து. ஹalleluya, come on, hallelujah, 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 hallelujah. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ரீபாபாலா ஷெகே தாராலாலா. திரும்ப திரும்ப, எஸ், ஹalleluya. உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளும் உயர்த்தும் போது வெட்கங்கள், அவமானங்கள் நீங்குவதா, நீங்குவதா. எஸ், 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 ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவேன். சொல்லுங்க, நன்றி, 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 நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவேன். என்னை விட்டு எடுபடாத
நீதானையா, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதான், நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடு, என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் ஆனாலும் வாய்க்கால நிரம்ப செய்தீங்க. குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம், சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எஸ், கம் ஆன். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம், எஸ். தேவரீர் சகலத்தையும், கம் ஆன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். ஓ, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர், திரும்ப ஒரு விஷயம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எஸ், என் வாழ்வில் தடையின்றி, அறிக்கை செய். இத சொல்ல சொல்ல தடைகள் நிர்மூலமாவதா, தடைகள் நிர்மூலமாவதா. கமான். ரேகேலா ஷெகேதானலா ஹந்தரே, நீமாமபலதரலலா ஹந்தரே. தேவரீர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி நீங்கள் செய்ய நினைச்சத நிச்சயம் செய்ய. நீங்கள் செய்ய நினைச்சத, சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத, ஓ, நீங்க செய்ய நினைச்சத. காற்றையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும். நீங்க சொல்லுங்களேன், நாங்க காற்றை பார்க்கலப்பா, மழையும் பார்க்கலப்பா, ஆனா எங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும் நம்பிக்கை உண்டு. மழையையும் ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்வீங்க. சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து போறீங்க. நிச்சயம் நிச்சயம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நேரம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நேரம். அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அட்டே கேலே மேர ஹாஷ் கே ஜோரோ வி பாபா பாபா பாலா தே ரி தா லா 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 வி பாபா பாபா லா லோ
நிரப்பிடுமே. சொல்லுங்க, வானம் இப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. வானம் இப்போ திறக்கட்டுமே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். சொல்லுங்க, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையாய் பொழியட்டுமே. கையளவு மேகம் எழும்பட்டுமே, கனமழையாய் பொழியட்டுமே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் பிரசன்னத்தை சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், பிரசன்னத்தை பிரசன்னத்தை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கண்களை மூடி 2 நிமிஷம் அப்பாவை உயர்த்தி मेरे बला तेरे रे दिया प्रीतर बला राशिया दला रीबल मर मनना तेरे ओ प्रसन्नते வாஞ்சிக்கிறோம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். என்னை காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், எல்ரோயி விசாரித்து மகிழ்கிறீர். சொல்லுங்க, உமக்கே உமக்கே ஆராதனை. ஓ உயிருள்ள நாளில் ஓ உமக்கே ஆராதனை. எங்கள் உயிருள்ள நாள் என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என்
உமக்கே சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. ஓ உயிருள்ள நாள் உமக்கே. மேரா கலா ஷேதாரா லா 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 லா. என்னை கூடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவே. கூடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல. உமக்கு ஆராதனை. உயிருள்ள நாள் எல்லாம் இயேசுவே உமக்கே ஆராதனை. எங்கள் உயிருள்ள நல்ல அப்பாவுக்கு கரங்களை தட்டி நல்ல சத்தமா கரங்களை உமக்கே ஆராதனை. பாபா பாபா லாஷகே. ஆண்டவரே நாமம் பிரஸ்தாபப்படுவதா. தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீரா. மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பரிசுத்த தேவன் இந்த வர்ஷிப் ஃபெஸ்டிவல்ல, ஆராதனை பண்டிகையில் தம்முடைய பலத்த மகிமையை ஒவ்வொரு ஊழியர்காரர்கள் மூலமாகவும் அவங்க மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை திருச்சபையின் மேலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். தேவன் என்னெல்லாம் விரும்புகிறாரோ இந்த நாட்களில் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு விசேஷித்த தேவ மனுஷர்கள் மேலேயும் ஆண்டவர் வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தின் சால்வை வைத்திருக்கிறார். த அனாயிண்டட் ஒரு சால்வை அவங்க மேலே இருக்கிறது, த மேண்டில். அவங்க இங்கே ஆராதித்து கொண்டிருக்கும் போதே அந்த மேண்டில் அப்படியே நம்மளை மூடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேரால் உணர முடிகிறது? ஆமென். வசனம் எப்படி சொல்லுது? இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த வசனம் ரொம்ப உறுதிப்பாடுள்ள ஒரு வசனம். ஆண்டவர் யாரெல்லாம் வேதத்தில் விசுவாசித்து நம்பி தேவ சமூகத்தில் போய் நின்றார்களோ, அவருக்கு முன்பதாக போய் நின்றார்களோ, அவர்களை மாத்திரம் ஆண்டவர் ஆச்சரியத்தோடு விடுவித்தார். ஆமென். ஒரு சிலருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரை மெச்சிக் கொள்ளுகிறார். முதலாக ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு தேவ மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் யாரு? விசுவாசத்தின் தந்தை. விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம். ஆண்டவரை யாருமே தொழுது கொள்ளாத நாட்கள்ல தேவ சத்தத்தை தெளிவாக கேட்டு ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு அறிந்து அந்த மனுஷன் தேவ வார்த்தைக்கு இடம் கொடுத்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் உங்ககிட்ட நீ பரிசுத்தமா இருக்கும்போது தான் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் ஆவியை ஊற்றுறதுக்கு காரணமே நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம செவைப்படுத்துகிறதுக்காக தான் பரிசுத்தாவின் அவர் நமக்குள்ளாய் வருகிறார். He is miracle working God. உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, நம்மளை இங்க இந்த சர்ச் நல்லா துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு திருச்சபை.
நல்ல எல்லா இடங்களுக்கும் வந்து டாபர்நாக்கெல்லாம் பேர் வைப்பாங்க, கெத்தட்ரல்லாம் பேர் வைப்பாங்க, சர்ச்சுன்னு பேர் வைப்பாங்க. பாஸ்டர் வந்து வர்ஷிப் சென்டர்னு வச்சுருக்குறாங்க. ஆமென். இதுதான் பரலோகத்தில் போய் நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கடையில் போய் பல்ப் வாங்கும்போது செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா, லைட்டாக போட்டு லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணோம். அந்த மாதிரி நாள் தான் இது. அப்படி தான் இந்த பூமியில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். இங்கே பிரகாசிச்சிட்டோன்னா நித்திய வீட்டில் போய் நித்தியமாக அப்பாவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்கள், எப்போவுமே அவருடைய சமூகத்தை உணர முடியாதபடி, விடுதலையாக நீங்கள் ஆராதிக்க முடியாதபடி, தேவ சமூகத்தில் அப்படி இருதயத்தை ஊற்றி நம்ம மறந்து ஆராதிக்க முடியாதபடி, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நினைவுபடுத்துகிற நேரம் இப்பொழுது ஆராதனையாக மாறிவிட்டது. நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஐயோ, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்கே, இந்த வியாதி இருக்கே, இந்த போராட்டம் இருக்கே, இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கிறதே, இந்த மனுஷன் நம்ம பேரை கெடுத்துட்டே இருக்கிறானே அப்படின்னு எல்லா பிரச்சனைகளும் நமக்கு முன்பதாக வந்து நிற்கிற நேரம் எதுவாயிடுச்சுன்னா ஆராதனை நேரத்தில் தான் வரும். மற்ற நேரம் வராது. பார்த்துருக்கீங்களா? சமைக்கும் போது தோணுதா? இல்லை. வாகனத்தில் போகும்போது தோணுதா? கிடையாது. வேற யார்ட்டையாவது பேசும்போது வருதா? இல்லை. ஆனால் ஆராதிக்கிற நேரம் வந்து உட்காந்து ஆராதிக்கும் போது உங்களால் விடுதலை ஆராதிக்கவும் முடியாதபடி உங்களுக்குள்ளா இருக்கிற அநேக பிரச்சனைகளை லிஸ்ட் வச்சு அப்படி முன்பதாக அப்படி நிறுத்திடுவான். இதை பிரேக் பண்ணுறது தான் எது அப்படின்னா பிரைஸ், துதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே துதியையும் யுத்தத்தையும் அப்படி ஒன்றாக கம்பேர் பண்ணுறார். ஆமென். ஆண்டவர் ஆராதனை அவரை குளோரிஃபை பண்ணுறது, மகிமைப்படுத்துகிறது. ஆனால் அந்த பிரைஸ் இருக்கு, அவருடைய மகத்துவங்களை சொல்லி நம்ம உயர்த்துகிறோம்ல, அதான் துதி. அப்படி துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா மதில்களையும் கர்த்தர் இடித்து போடுகிறார். நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எரிகோவை சுற்றி 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 வருகிறார்கள். சுத்தும் போது சத்தம் போட்டாங்களா? ஆனால் கிடையாது. சைலண்டாக சுத்துங்கன்றார். அமைதியாக சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து முறுமுறுத்திருக்கலாம், பக்கத்தில் பேசி இருந்திருக்கலாம் லைட்டாக, என்னடா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு. ஆனால் சுற்றி முடித்து கடைசியாக ஒரு ஆர்டர் வருது, இப்போ என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி. ஆர்ப்பரிக்கும் போது என்ன வந்துச்சா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் மொத்தமாக வேனிஷ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்களுடைய துதி அப்படிதான் இருக்க வேண்டும். காத்துருங்க. காத்திருந்த நாட்கள் முடிந்து போய் இப்போ இது துதிக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதுவரை சத்ருவின் கோட்டைகள் மகா பெருசாக இருக்கலாம், ஆனால் அதை சென்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணணும், அது என்னது, எவ்வளோ பெருசு, நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெரியது. நீங்கள் சுற்றி சுற்றி உங்களை மாதிரி சென்ஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து 7 நாள் சுற்றினாங்கன்னா நம்ம இத்தனை வருஷம் 7 வருஷம்லாம் சுற்றி இருக்கிறோம். ஆமாம் தானே? இருங்க, 7 நாள் தான் சுற்றி இருக்கோம். இருங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு. ஒரு சில அம்மா இருக்கலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்னத்தை நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு அநேக பிரச்சனைகளை சொல்லுகிறது வழக்கம். ஒரு பாட்டியை கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக மீட் பண்ணேன். இந்த பாட்டி வந்து, பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வயசு என்னன்னு கேட்டால் 108ஆமா. எத்தனை? 108 வயசில் என்ன செய்ய சொல்லலாம்? நான் வந்து சொன்னேன், பாட்டி 108 வருஷம் வரைக்கும் கர்த்தர் உங்களை உயிரோட பலனோட வச்சிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் செஞ்ச அற்புதம். ஆமாம், 30 வயசில் தடுக்கி விழுந்து இறந்து போகிற ஆட்கள் உண்டு. 108 வயசில் நீங்கள் நடந்து வந்திருக்கீங்களே, பலன் தந்திருக்காரு. ஆமாம் சாமி, ஆமாம் சாமி, இதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஆனால் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே பாட்டியின் விசுவாசமும் வாஞ்சையும் நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொஞ்சம் வேகமாக தட்டினா அப்புறம் பாட்டிக்கு வேறு ஏதாவது ஆயிப்பேன். அதனால லைட்டாக ஜெபம் பண்ணி அமைச்சாச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா என்ன ஆண்டவர் செஞ்சாலும் திருப்தியே இருக்காது ஒரு சிலருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய திருப்தி இல்லாமல் எங்கே இருக்கணும் அப்படின்னா தேவ பிரசனத்தில் தான் இருக்கணும். எவ்வளோ ஊற்றினாலும் பத்தாத ஆண்டவரே, எனக்கு இன்னும் நீங்கள் வேணும், இன்னும் நீங்கள் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கணும். ஆமென். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று ஃபுல்லாக நாங்கள் வரும்போதே அதை புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் குட்டி வாண்டெல்லாம் அது பாட்டுக்கு அழகாக முக்காடை போட்டு கையை தூக்கி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கு. ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். ஆமாம், நீங்கள் வந்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு திருச்சபை. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு மாதிரி இருக்கிறது வேற, மாதிரியாக இருக்கிறது வேற. நீங்களாம் யாருன்னா மாடல். ஆமென். மாதிரிகள். உங்களை பார்க்கும்போது உள்ள வருகிறவர்களுக்கு எப்போ நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருதே. அப்படி தானே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், குடும்ப தலைவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுப்பி நல்லா விடுதலை ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு தெரிந்த ஒரு பகுதியை நான் காண்பித்து
ஆண்டவரை உயர்த்த போகிறோம். தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புத்தகம், யாராவது எனக்காக ஒரு சத்தமாக வச்சாங்கன்னா இருக்கும். 1ஆவது அதிகாரம் 1-2 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படி கேட்கிறேன். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 1 verse 1-4 வாசிக்கலாமா? சாரி, ஆமாம், யோசுவாவை எடுத்து வாசிங்க. எடுத்து வாசிங்க. இல்லை, நியாயாதிபதிகள் தான், நானே வாசிக்கிறேன். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து கேட்டார்கள். ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரையும் வெட்டினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இதுல முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அதாவது யோசுவா கடைசி அதிகாரத்தில் 31 வாசிச்சோம்னா, யோசுவா உயிரோடு இருந்த நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்தவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின் வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை, யோசுவா மரித்த பின்பு உடனே எழும்பி இந்த காரியங்கள்லாம் நடக்கலை. அதுக்கப்புறம் மூப்பர்களால் ஆண்டவர் சேவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். யோசுவா ஒரு பயங்கரமான யுத்த வீரன். எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தில் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவ மனுஷனாகவும், எல்லாவற்றிலையும் ஃபிட்டாகிற ஒரு மனுஷனாகவும், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாகவும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நல்லா பாடி ஆராதிக்கிற மனுஷனாகவும், இசைக்கருவிகளை வாசிக்கிற மனுஷனாகவும், யுத்த புருஷனாகவும், தேவனுக்கு பிரியமான மனுஷனாகவும், பயங்கரமான யுத்த புருஷனாக இருந்த ஒரு தேவ மனுஷன் யாரு? தாவீது. ஹல்லேலூயா. தாவீது. ஆனா அந்த யுத்த புருஷன் வரும்போது தாவீதை விட ராட்சசர்களை மேற்கொண்டது யாருன்னா யோசுவா. ஆமா, தாவீது நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ராட்சசனை வீழ்த்தினார். யாரது? கோலியாத். ஆனா யோசுவா, ஏனாக்கின் புத்திரர்கள் எல்லாம் கோலியாத்துக்கு ஈக்குவலா மிகப்பெரிய ராட்சசர்கள், அவர்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி அப்படிதான் இருக்க போகிறது. நம்ம ஒரு கோலியாத்தை அடித்தோம், இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க பாஸ்டர் கோலியாத்தை அடிச்சு கொண்டாரு அப்படின்னு. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் வரும் பாருங்க, கோலியாத்துகளை நொறுக்கி மேனேஜ் பண்ணி ஒன்றெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து போனீர்களோ, எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் ஆனீங்களோ வாலிப நாட்களில், அந்த ஸ்தலத்துலலாம் அவர்கள் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கர்த்தர் உங்கள் முகங்களை வெட்கப்படாமல் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டார். ஆனால் சில இடங்களில், சில நேரங்களில் நம்ம சில தவறுகளால், சில வீழ்ச்சிகளால், சூழ்ச்சிகளால் விழுந்து போனோம். வாலிப நாட்களில் வழி மாறி போனோம். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம் ஜென்ரேஷனுக்கு இருக்க போகிறது இல்லை. ஒரு தலைமுறை வரும், அந்த தலைமுறைக்கு அது இருக்கவே இருக்காது. ஆமென். பாவத்தை லகுவாக மேற்கொள்வார்கள், பாவத்திற்கு விலகி ஓடி போவார்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தான் கைட் பண்ண போகிறீங்க. ஆமென். நேற்று நானும் பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தோம், அடுத்த ஒரு சந்ததி வரப்போகுது பாஸ்டர், நம்ம தான் கைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமென். ஆமாம், ஒரு காலம் வரப்போகிறது, ஆச்சரியமானவைகளையும் அற்புதமானவைகளையும் லகுவாக செய்ய போகிறார்கள். நாங்கள்லாம் போராடி மேற்கொண்டோம், அடி உதலாம் செம்மையாக வாங்கி, எல்லா இடத்துலையும் நல்லா மூக்கிலெல்லாம் ரத்தம் வந்ததுக்கப்புறம் துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, எல்லாம் பட்டு, அதுக்கப்புறம் இப்போ பட்டாய் விளங்குறது, அப்புறம் சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? பொண்ணா விளங்க முடியும். ஏன்னா நாங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா ஊழியர்களாக ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் இப்போ பிறக்கிற ஜென்ரேஷன் பிறக்கும் போதே ஊழியர்களாக தான் பிறக்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இங்கிலீஷில் த கிங் இஸ் பார்ன் அப்படின்னு இருக்கும். ஒரு ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் என்னது? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது, பேர் என்ன? பிரின்ஸ், இளவரசர்னு பேர். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பிரின்சஸ், இளவரசின்னு பேர். ஆனால் ஒரு ராஜாவாகவே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு குழந்தை பிறக்கும் போதே ராஜாவாக தான் பிறந்துச்சு. ஆமென். யோசேப்புன்னு ராஜா கிடையாது, ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தை யாரு? ராஜா. த கிங் இஸ் பார்ன். சர்வ வல்லமையில தேவன் நமக்காக, அப்படி ஒரு சர்வ வல்லமையில ராஜா எங்க இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள வாசம் பண்றார், இந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்றார். ஆமென். திஸ் இஸ் த காட்ஸ் டெம்பிள். நீங்களும் நானும் நடமாடுகிற தேவாலயங்கள்.
உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பக்கத்தில் கொஞ்சம் பார்க்குறேன், அந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க. சிரிப்பு வருதா வரலையா? உங்களை அறியாமலே சந்தோஷம் வருது. ஏன் அப்படின்னா கர்த்தர் தமது சாயலை மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். யாராவது வந்து நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கலர் ஒரு மாற்றே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சுரூபமாக கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய தாசன் சொல்கிறார், நான் வந்து தாயின் கருவில் எப்படி உருவாக்கப்பட்டேன் எனக்கே தரலங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை உருவாகிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி அந்த 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 வயிற்றுக்குள்ள கருவுக்குள்ள ஒரு எலும்பு உருவாகுது, உங்களால் சொல்ல முடியுமா? டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. தாய்மார்களுக்கு தெரியும், பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும். முக்கியமாக நார்மல் டெலிவரி விட சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும்போது ஒரு பயங்கரமான வலியை நம்ம சுமக்கணும், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஆனால் கட் பண்ணி எடுத்தாங்கன்னா பல ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருக்கும். எந்த வேலையும் நம்ம சீக்கிரமாக மற்றவர்களை போல் லகுவாக செய்ய முடியாது. ஆனாலும் இந்த வசனத்தில் இருக்கு என்னன்னு இருக்குன்னா, யாரு பலவீனமான பாண்டம்? யாரு பலவீனமான பாண்டம்? மனைவிகள் பலவீனமான பாண்டம் இருக்கு. பெண்கள் இல்லை, யாரு? மனைவி. திருமணத்துக்கு முன்னாடி வர சிங்கம் மாதிரி இருப்பாங்க. திருமணம் ஆன உடனே அப்படியே கணவனை சார்ந்து கொள்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில டிக்கெட் திருமணத்துக்கு முன்பதாக அப்படி பொட்டி பாம்பாக இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஆயிரும். அது வேற கேட்டகரி. நான் வந்து குணப்பட்டவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை நான் பார்த்துருக்கேன். வல்லமே ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். ராங் பார்ட்னரை செலக்ட் பண்ணதுனால அந்த ஊழியம் புஷ்ஷன் படுத்துறோம். சில பேர் இருப்பாங்க அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ வந்த உடனே இந்த ஆள் என்ன ஆயிரும்? அப்படியே ஓகோன்னு ஆயிடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வந்து ரைட் மேட்சோட இணைச்சிருக்கிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சரியான ஆள்னா உங்களுக்கு பிடிச்ச எதுவும் அந்த ஆளுக்கு பிடிக்காது அப்படின்னா அது சரியான ஆள்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம். கிறிஸ்துவின் சிந்தையை தவிர வேற எங்கேயுமே என்ன பண்ணாதுன்னா அப்படி சேர்ந்து போகாது. புரியுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ உங்களுக்கு பூரி பிடிச்சிச்சுன்னா உங்கள் மனைவிக்கு பூரி பிடிக்காது. இந்த பக்கம் பார்த்து பேசணுமோ? ரைட். ஆமாம். இப்போ இவங்களுக்கு பொங்கல் பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரூ, அவங்க ஸ்க்ரூ டிரைவர். 2 ஸ்க்ரூவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஒரே டப்பாக்குள்ளே சும்மா படுத்துருக்க வேண்டியதுதான். இப்போ எதையாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் என்னவா இருக்கணும்? ஸ்க்ரூ டிரைவராக இருக்கணும். ஆண்கள் ஸ்க்ரூவாக இருக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் தேவை. எங்க இதை பண்ணுங்க அப்படின்னு உடனே இரு பண்ணுறேன், இல்லைன்னா ஐயா தூங்கிட்டே இருப்பார். இப்போ இந்த அம்மா வந்து குத்தி எழுப்பி விடும். அநேக ஆண்களை ஜெப வீரர்களாக மாற்றினதே யாருன்னா ஜெபிக்கிற தாய்மார்கள் தான். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம ஊர்லலாம் ஆண்கள் பெருசாக சமைக்க மாட்டாங்க. இன்னும் இப்போ அந்த சைடெலாம் சிட்டிக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா வேறு வழியில் சமைச்சு தான் ஆகணும்னு எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பிரசங்கத்தின் நடுவில் சாம்பாரை பற்றி லைட்டாக ஒரு டாக் வந்துச்சு. சாம்பார் எப்படி வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு பாஸ்டர் கேட்கும்போது நான் பின்னாடி அமர்ந்திருந்தேன். நிறைய சத்தம் வந்தது ஆண்கள் பகுதியில் இருந்து தான். பெண்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஆண்கள்லாம் இந்த சமையல் நல்லா சமைப்பாங்க போல அப்படின்னு. முடிச்சுட்டு வந்த உடனே நான் கேட்டேன், என்ன ஆண்கள் எல்லாம் சமையல்னா அப்படி பேசுறீங்கன்னா? இப்போ ஒரு ஆண் சொன்னார், பாஸ்டர் எல்லா கல்யாணம், மிகப்பெரிய கல்யாண திருமணங்கள் யார் சமைக்கிறோம்? ஆண்கள் தான் சமைக்கிறோம். பல்காக சமைக்கணும்னா ஆண்கள் தான் டேஸ்ட்டாக சமைக்க முடியும் அப்படின்னார். பெண்களுக்கு விட்டால் சமைப்பாங்க. ஒரு சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, சிங்கங்கள்லாம் கை தூக்குங்க, தங்கங்கள்லாம் கை தூக்கு. இங்கே பெண் சிங்கமே கிடையாதா? இருக்கா இல்லையா? ஆமாம். எது வேட்டையாடும் தெரியுமா? எது வேட்டையாடும்? ஆமாம். காட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி சிங்கங்கள் தான் வேட்டையாடும். பெண் சிங்கம் வேட்டையாடும். அல்லேலூயா. ஆமாம். நான் வந்து சத்ருவின் ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து ஆதாமை உண்டாக்கிட்டு ஏற்ற துணையை உண்டாக்குனார். துணை. ஒரு தம்பி சொன்னார், ஆண்டவர் துணை தானே உண்டாக்குனாரு, நான் தான் துணையாக இருக்கேன், அவள் துணையாகவே இல்லைண்ணே, ரொம்ப நாளா எந்த ஹெல்ப்பும் பண்ணலண்ணே அப்படின்னு சொன்னார். ஒரு காலம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு சீசனை கர்த்தர் வச்சிருக்காரா? ஆமாம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்போ இருந்தே ஜெபிங்க. உங்கள் பிள்ளைக்கு இப்போ தான் 2 வயசுனா இப்போ இருந்தே உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை துணைக்காக யூ ஹேவ் டு ப்ரே. ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. விளையாட்டு கிடையாது. ஏன்னா அவங்க கூட வாழ்க்கை ஃபுல்லாக நிற்க போகிறது யார் தான்? நம்ம கிடையாது. யார்? அந்த வாழ்க்கை துணை தான். பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே என் பிள்ளை ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா, ஞானமுள்ள ஸ்திரியா நடந்து கொள்ளணும். ஆம்பளை பிள்ளை இருந்தால் ஆண்டவரே என் பிள்ளை அநேகருக்கு தகுதி உள்ள தகப்பனா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா.
ஆமாம், நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையும் அவனை போட்டு திணிக்கக்கூடாது. ஆண்டவரை நேசிக்க பழக்க கொடுத்துடணும். நீங்கள் கண்ணை மூடி ஆராதிக்கிறத பார்த்தோன்னே அந்த பிள்ளை, அப்பா எங்கள் அப்பா எப்படி ஆராதிக்கிறாரு அப்படின்னு ஆராதிக்க ஆரம்பித்தார். ஜான்சாமன் நான் சொல்லுவார், எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணதில்லை, ஆனால் அவர் நேசிக்கிறத, ஆண்டவர் நேசிக்கிறத பார்த்துட்டு, அவர் அழுதுகிட்டே அந்த பைபிளை படிக்கிறத பார்த்துட்டு, முத்தம் கொடுக்குறத, இந்த பைபிளை முத்தம் கொடுக்குறத பார்த்துட்டு நாங்கள்லாம் அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி. ஆமென். யூ ஷுட் பி அ மாடல். யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் யார் அப்படின்னா மாதிரிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ துதி ஒரு ஆயுதம். முதலாக யார் எழும்பி போகணும்னு இங்கே கட்டளை பிறக்குது அப்படின்னா, தேவ சமூகத்தில் யூதா எழும்பி புறப்பட கடவன், நீ போய் சுதந்திரித்துக்கொள் போ அப்படின்னு சொல்கிறார். யூதா போகும்போது சும்மா தனியாக போல, யாரையும் கூப்பிட்டு போகிறாரு? சுதந்திர பங்கு விதத்தில் நீ என் கூட எழும்பி வான்னு சிமியோன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கூப்பிடுகிறார். துதின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. என் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படி நான் இங்கே வரும்போது இரட்டத்தனையாக மாறுகிறது. ஆமென். அப்படி ரெண்டு ஃப்ளேம் வந்து அப்படி ஒன்றா சேரும்போது அது பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் போதெல்லாம் கர்த்தர் வெற்றியை தருகிறார். கர்த்தர் வெற்றியை தரணும்னா உங்கள் வாய் துதியினால நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தில் யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமாக, அதாவது யூதாவுக்கு விரோதமாக ஒரு 3 மகா பெரிய தேசங்கள் எழும்பி யுத்தத்திற்கு வருகிறது. அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவர்களால் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன். இப்போ கர்த்தருடைய பலத்தினால் இடை கட்டணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து எல்லாரும் உபவாசித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் போது உள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, யூதா கோத்திரத்தாரே யோசேபாத்தை கேளுங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின உடனே, வார்த்தை வந்த உடனே யோசேபாத்தும் அவரோடு இருந்தவர்களும் படுத்து தூங்கவில்லை. ஆயுதமணிந்த ஆயுததாரிகளுக்கு முன்பதாக கர்த்தரை உயர்த்தி துதித்து பாடுகிற பாடுகிறவர்களை முதல் வரிசையில் நிறுத்தி கர்த்தரை உயர்த்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். சம்பவமே இன்னும் நடக்கல, ஆனா இவங்க பாடிட்டே போறாங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஹல்லேலூயா. போயிட்டே இருக்காங்க தேவ சமூகத்தில். போய் கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கும் போதே அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, எதிரிகள் அவர்களுக்குள்ள என்ன சம்பவம் நடந்துச்சுனே தெரியல. ஒருவேளை நான் தாண்டா கொள்வேன், இல்லை நான் தான் கொள்வேன், நான் பெரிய ஆளா அப்படின்னு ஒருவருக்குருவர் முன்னாடியே வந்து அசம்பிள் ஆயிட்டதுனால அந்த 3 ராஜ்யங்களும் ஒருவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? வெட்டுண்டு மடிந்தார்கள் இருக்கு. ஒருத்தனும் ஜீவனோடு இல்லை. இவர்கள் போய் பிரயாணப்பட்டு போய் அங்க போய் நின்னா அங்கே யாருமே ஜீவனோடு இல்லை. அது மாத்திரமல்ல, போனவங்களுக்கு ஜெயம் மாத்திரம் கிடைக்கவில்லை, 3 நாள் அளவு அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று. யாரு? யூதா போய் 3 நாள் என்ன பண்ணாங்களா? கொள்ளை. அவங்க வந்து வந்தவெல்லாம் சும்மா வராம நம்மள மாதிரி நகை நட்டுலாம் போட்டு வந்திருப்பாங்க போல. எங்க வெயிட்டை காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லி. யுத்தத்துக்கு வரணும் எப்படி வரணும்? சும்மா தானே வரணும். பயங்கரமா நகை நட்டுலாம் போட்டு வந்திருக்கிறான். எல்லாவற்றையும் இவர்கள் 3 நாள் அளவும் கொள்ளையிடத்தக்கதாக கொள்ளையிட்டு அப்படியே வந்தாங்க. ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. அந்த இடத்திற்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, சொல்லுங்க, பெராக்கா. ஹல்லேலூயா. பெராக்காவிலே கூடி கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறார்கள். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீ. ஒரு ஜெபத்தை நீங்க செய்யும் போதே தேவ சமூகத்தில் சொல்லிருங்க, ஜெபம் கேட்டீரை, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி, புயல் நின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது.
ஹல்லேலூயா. உங்களுக்கு புது பாட்டு எப்போ பிறக்கணும்னா பிரச்சனை நடுவில் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சம்பவத்தின் நடுவில் கிடைச்ச பாட்டு தான் இந்த பாட்டு ஃபாதர் பெர்க்மேன்ஸ்க்கு. ஆமென். ஆமாம், சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கும் போது நான் நேற்று ஒரு பாட்டு பாடினேன், கலங்கரை தீபமாய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா? ஆமாம், அதுதான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பாட்டு. நாங்கள் ஒரு நாள் வழக்கமாக அதிகாலையில் எழுப்பி நானும் மனைவியும் வர்ஷிப் பண்ணுவோம். 1 ஹவராத மினிமம் ஆராதிப்போம். அப்போ வந்து ஒரு 4 வருடங்களை அந்த 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 டைம் வரப்போதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும் அமர்ந்திருக்கிறோம். நாள் காலையில் ஆராதிக்கும் போது நீங்கள் தான் எனக்கு நன்மைகளின் ஊற்று, சில விஷயங்கள் தடைபட்டிருக்கு, என்ன ஆண்டவரே செய்கிறது அப்படின்னு சொல்லி, நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் ஆரனே, நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் ஆரனே, கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையா நங்கூரமாய், கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையா நங்கூரமாய், நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே, ஆராதனை நம்பிக்கையே நங்கூரமே ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி காலையில் உட்காந்து நாங்கள் ஆராதிச்சுட்டே இருக்கோம். இப்போ எனக்குள்ள நிறைய ஓடுது. அதில் ஒன்று என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை ஆண்டவர் தரேன்னாரு. இன்னும் என்ன பண்ணல, தரல. உங்களை தான் நம்புகிறோம். இருதயத்துலேருந்து அது விண்ணப்பமாக போயிட்டே இருக்கு, நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆண்டவர் வந்து திடீரென்று எங்களுக்கு ஒரு காரை வந்து ப்ரெசன்ட் பண்ணார். இந்த கார் கிடைச்ச அதே மாதத்தில் லாஸ்ட் வீக் என் மனைவி வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளை பெற வயதில் அப்படி பிரசவிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். இப்போ நன்மை மேலே நன்மை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக சில காலங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமான்னு பார்த்துட்டே இருந்தார். ஆமென். முறுமுறுக்காமல் இருக்கோமான்னு பார்த்துட்டே இருக்கிறார். உங்களுடைய நடக்கைகளை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். தனிமையில் அந்தரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபங்களையும் அந்தரங்கத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும் எப்படி பார்க்கிறாரோ அதே போல் அந்தரங்கத்தில் உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். பிரச்சனையின் மத்தியில் முறுமுறுக்காம, போராட்டங்களின் மத்தியில் புலம்பிக் கொண்டிருக்காம தேவ சமூகத்தில் போய், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. மிகப்பெரிய கொடுமையான சூழ்நிலைகள் உங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்னன்னா, என்னது? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். அவர் அசைச்சிடணும் போயிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரே பேரான குமாரனை போய் பலியிடுன்னு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். நீங்களும் நானும் செய்வோமா? 12 பிள்ளை உங்களுக்கு இருந்தாலும் செய்வீங்களா? ஒரு பிள்ளைய பலி கொடுக்கணும் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் செய்ய முடியாது. ஆனால் ஆபிரகாம் வந்து முக்கியமாக யார்கிட்டையுமே சொல்லலை, அல்ல மனைவிட்டு சொல்லவே இல்லை. சைலண்டாக தலைவர் கிளம்பி போகிறார். எனக்கு இதில் என்னை அசைத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஈசாக்கு. நம்ம பிள்ளைகள் வந்து, இப்போ என் பிள்ளை இருக்கா, அவளுக்கு 1.25 வயசு ஆகுது. மீட்டிங்க்கு உள்ளே போகணுன்னா நான் தூக்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா கிட்ட மம்மி அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மம்மின்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுவான்னா என்னை இறுக்கமா பிடிச்சிக்குவா. ஏன்? அவளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது, அவ்வளோதான் அப்பா கொடுத்துட்டு போக போகிறாங்கன்ட்டு நறுக்குன்னு பிடிச்சிக்கிறான். 1.25 வயசு குழந்தைக்கு இது தெரியுதுண்ணா. பலி செலுத்துறதுக்காக இப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா போகும்போதே கேள்வி கேட்குறாரு ஈசாக். என்ன கேட்குறாரு? அப்பா பலிக்கான விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, யார் இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, பலிக்கான ஆட்டுக்குட்டி யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மேலே கொண்டு போய் பலிபீடத்தில் பலியை செலுத்துறதுக்கு பதிலாக யாரை கொண்டு போய் வைக்கிறாரு? ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஈசாக்க வைக்கும்போது கூடவா ஈசாக்கு தெரிஞ்சிருக்காது? சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் போட போறாரு அப்பா, ஒரே போடு, 2ஆ போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாமுக்கே நிச்சயம் இல்லை. கர்த்தர் கொடுத்தாரு.
கர்த்தருக்காக நம்ம கொடுக்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்படி பட்டயத்தை எடுத்து அப்படி ஓங்கும் போது பரலோகமே அசைந்தது. உங்க விசுவாசம் வந்து ஆண்டவரே அசைச்சணும். ஹல்லேலூயா. யாரோ சொல்ற வார்த்தை கேட்டு உங்க விசுவாசம் ஆடிடக்கூடாது. ஆமென். நீங்க போய் மலையை பார்த்து பேசணும், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் மலையை பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தானே பண்றோம் ஜெபம் என்ற பெயர்ல. ஆண்டவரே, மலைகிட்ட போய் அவரை பத்தி பேசுங்க. அவர்கிட்ட போய் மலையை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் ரெடி? பிரச்சனை வந்த உடனே அப்படியே பிரச்சனை பக்கம் திரும்பிடணும். என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளா நீனு அப்படின்னு பேசணுமே தவிர, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி முடிச்சு விடலாமோ பண்ணுங்க, அவர் முடிச்சிருவார். ஆனா உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை இருக்குல்ல, அவர் அசைக்கணும். ஆமென். மகா கொடூரமான சூழ்நிலைகள்ல நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அநேகர் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுக்காக பேசி கொண்டிருக்கும் போது, உங்க பேரை கெடுத்து கொண்டிருக்கும் போது, நீங்க வந்து உங்களை நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்றதை விட அவர் நல்லவர்னு பாடுறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படி நீங்க ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. உங்களால முடியாது. you cannot prove yourself you are good. நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களால முடியாது. நம்பவே நினைக்கிறீங்களா? ஆனா அவர் வந்து உங்க பட்சத்துல நிற்பாருன்னா, அப்ப வந்து ஈசாக்கு துறவை தோண்டுகிறார். உடனே பஞ்சாயத்துக்கு வராங்க, அந்த துறவை என்னோடது. வாக்குவாதம் பண்ணல, கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்த துறவை தோண்டுகிறார், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணல, இவர் கொடுத்துட்டு வந்துட்டார். மூன்றாவது துறவை தோண்டுகிறார், அங்கே யாரும் வரல. ஏன் வரல? ஏன்னா ரெகோபத்தில் தண்ணி கிடையாது. ஹல்லேலூயா. ரெகோபத் have no water. அதனால பஞ்சாயத்துக்கு வரல. ஆனாலும் இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, வாக்குவாதம் பண்ணாத காரணத்தால கர்த்தர் நம்ம பழுகும்படி நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, மறுவசனத்தில் என்ன இருக்குன்னா, அங்கிருந்து புறப்பட்டு அவன் பெயர் சபாவுக்கு போனான். அங்க போன உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஏய், நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமோட கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்றான். உடனே இவனுக்கு உடனே உற்சாகம் ஆயிடுச்சு. உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்துல ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல கூடாரத்தை போடுறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. துறவை தோண்டுகிறார்கள். யாரு அப்படின்னா, ஈசாக்குடைய வேலைக்காரர். இந்த சம்பவம் யாருக்கு தெரியாது? ஈசாக்குக்கே தெரியாது. துறவை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தூரத்துல ஒரு கூட்டம் வருகிறது. யாருன்னா, இது வரைக்கும் பஞ்சாயத்து பண்ண அந்த கூட்டம் வருது. இது வரைக்கும் பிரச்சனை பண்ண அந்த கூட்டம் வருது. இது வரைக்கும் வாக்குவாதம் பண்ணாத இந்த தேவ மனுஷன் முதல் முறையாக அவர்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்பதாக இவர் திறக்கிறார். டேய், நான் தான் விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்டா, உங்க கூட எந்த பிரச்சனையும் பண்ணலையே, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறதை கண்டோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டா உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. he will be coming with you. உங்க கூட வந்து நினைக்குவாங்க. ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புச்சோ அதே வாயை வந்து சொல்லும், கர்த்தர் எங்கே கொண்டு போயிட்டாரியா. ஹல்லேலூயா. எனக்கு அப்பவே தெரியும்னுவாங்க ஒரு சிலர். நல்ல வரையும் எனக்கு அப்பவே தெரியும். அப்போ வந்து நமக்கு ஆப்போச்சதே யார் தான், இந்த டிக்கெட் தான். ஆனால் அதே டிக்கெட் சொல்லுவோம், நாங்கள்லாம் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டோமாக்கும், நாங்கள் ரொம்ப நண்பர்களாகும். ஸ்தானங்களில் கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். ஆமென். அப்பவும் நீங்க என்னதான் சொல்வீங்க? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். ஹல்லேலூயா. இது எப்பவுமே சொல்லிட்டே இருக்கு. காலையில் எழும்பின உடனே சொல்லு, நீ நல்லவர்ப்பா, உண்மைதான் நான் நம்புறேன், உண்மைதான் முழுசுமா நம்புறேன், நாட் பார்ஷியல். பகுதிகளில் நான் உங்களை நம்பல, என்னுடைய பிரயாசங்களில் கொஞ்சமும், என்னால் முடியாதப்ப நீங்களும் இல்லை, என்னால் முடிஞ்சாலும் முடியலனாலும் எப்பவும் என் கூட நீங்க இருக்கணும். ஐ நீட் யூ. எல்லா நேரமும் நீங்க எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்க சமைக்கிறீங்களா? போய் சொல்லுங்க, நான் வைக்க போறதில்லை, நீங்க தானே ஹெல்ப் பண்ணும். வாகனத்தில் பிரயாணப்படுறீங்களா? என் கூட நீங்க பிரயாணப்படுறீங்க ஆண்டவரே. மனுஷனோடு பேசுகிற மற்ற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் யூ ஹாவ் டு டாக் வித் யோர் காட். ஆண்டவர் இடத்துல நீங்க சம்பாஷித்து கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? ஆமென். பார்க்குறவங்களுக்கு லூசு மாதிரி தனியாக பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லட்டும். ஆனா உங்க கூட பேசிட்டு இருக்கிறது யாரு? நீங்க இல்ல, ஆண்டவங்க கூட பேசிட்டு இருக்க. தனியாக பேசிட்டு இருக்கல.
யூ ஆர் நாட் வாக்கிங் அலோன். நீங்க ஏதோ உங்க பாதையில் நீங்க தனியா போய் கொண்டிருக்கவில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்க மாத்திரம் ஏதோ முட்டி மோதிக்கிட்டு இருக்கல. ராத்திரி நேரத்தில் பிசாசு எவ்வளவு ஆயுதங்களை உங்களுக்கு விரோதமா உருவாக்கி எய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராவை எல்லாவற்றையும் தடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. ராத்திரி உங்க பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு, கொசு கிடைக்குது உங்க பிள்ளைய, நீங்க அந்த பிள்ளை எழும்பாம அந்த கொசுவை அடிப்பீங்களா, பிள்ளைய எழுப்பி விட்டு அடிப்பீங்களா? சொல்லுங்க. பிள்ளை எழும்பாம ஆனாலும் எதையும் காலி பண்ணணும், கொசுவையும் காலி பண்ணணும். இப்போ காலையில் பிள்ளை எழும்பின உடனே மக்களே ஒரு கொசு, பெரிய கொசு, நைட்டு வந்து காலில் உட்காந்து ஓட்டை போட்டு ஒரு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி, அந்த நேரம் அப்பா வந்து கையை எடுத்து டமால் அடிச்சு இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? காலையில் எழுப்பா நீங்களே மறந்துடுவீங்க. எத்தனையோ யுத்தங்களை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தூங்கும் போது உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க சத்தமா ஹல்லேலூயா ஆமென். எத்தனையோ வண்டி உங்களுக்கு நேரம் வந்துச்சு, விலைக்கு போயிருச்சு, போச்சா? எவ்வளோ அம்புகள் உங்களுக்கு நேரம் வந்துச்சு, அம்பு விழுந்தது மாத்திரமல்ல வில்லையை முறிச்சு போட்டார். அவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, பிரச்சனைகளின் அஸ்திபாரங்களையும் நொறுக்கிறார். எங்கிருந்து வருது, யார் அது என் பிள்ளைக்கு விரோதமான்ட்டுன்னு இதெல்லாம் செய்யணும்னா நீங்க அவரை உயர்த்தி கொண்டே. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை அவர் வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் நீதியின் சூரியனை உங்க மேல உதிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எண்ட் ஆஃப் த டே யுத்தம் உங்களுடையது அல்ல, துதி தான் உங்களுடையது. ஆமென். போராட்டங்கள் உங்களுடையதல்ல, ஜெயத்தை அவர் தரப்போகிறார். அதற்கு முன்பதாக உங்கள் வாயிலிருந்து எழும்புகிறது, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். அப்படியே எழும்பி நின்று சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லு, நீ நல்லவர், நீ நல்லவர். Hallelujah, 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 hallelujah. சர்வவல் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உங்க சத்தம் எழும்பட்டும்.